அக்கா பையன் ஒருத்தன் கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டான். அப்படி என்ன கேட்டான்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கேம் விளாண்டுட்டு இருக்கே, எனக்கு வயிறு பசிக்காதா, ஏதாட்டு செஞ்சு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா, உடனே வீட்டில் போய் பார்த்தா பிரெட் தான் இருந்துச்சு. அடாடா இதை வச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தா, அப்பதான் ஒரு யோசனை வந்துச்சு, பிரெட் ஆம்லேட் போடலான்னு. உடனே வெங்காயத்தை வெட்டிட்டு ஒரு பவுல்ல 3 முட்டையை உடச்சி ஊத்துனேன். அந்த பவுல் என்னன்னா 3 முட்டையிலேயே நிறைஞ்சு போச்சு. உடனே பக்கத்தில் உள்ள பவுல்ல பெரிய பவுல்ல ஊத்துனேன். பவுல்ல ஊத்துன 3 முட்டையும் நம்மளை பத்தி சிரிக்குது. உடனே பக்கத்துல உள்ளவங்க பொழப்பு சிரிப்பா சிரிக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க மூஞ்சிலையும் வத்தப்பொடி அள்ளி தட்டிட்டு முட்டைக்கும் வத்தப்பொடி பெப்பர் எல்லாம் போட்டாச்சு. அப்படியே வெங்காயத்தை போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு மண்டமல இருக்கிற கொண்டே மறந்த மாதிரி உப்பு போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் முட்டையில உப்பு போட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டேன். சூடான தோசைகள் மேல அப்படியே ஆம்லேட்டை போட்டு ஊத்தி ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு ஊத்திட்டேன். அதுக்கப்புறம் என்ன பெரிய ஆஸ்பத்திரியில பெட்ல படுக்க போடுற மாதிரி இங்கிட்டு ஒரு பரட்டு அங்கிட்டு ஒரு பரட்டுன்னு சொல்லி பிரெட் எடுத்து அது மேல போட்டுட்டேன். இந்த தண்ணி காடி இலையில பிரெட் எடுத்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இலையில பிரெட் எடுத்து வச்சிட்டேன். பையவுல என்ன சொல்ல போறானா அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிட்டு அவங்ககிட்ட கையில கொடுத்தா சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டான். ஆட நானும் பையவுல ஏதாட்டு சொல்லுவான்னு நினைச்சேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, தோசைகள்ல பரட்டிட்டு இருக்கும் போது தீ கொஞ்சம் அதிகமாகி போச்சு. அதனால கொஞ்சம் ஒரு சைடு கரைஞ்சு போச்சு. நானும் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா பையவுல ரொம்பவே சூப்பரா இருக்குன்னு சொன்னா, அதனால நம்மளும் எடுத்து டேஸ்ட் பார்ப்போம்னு சொல்லிட்டு டேஸ்ட் எடுத்து பார்த்தா வேற லெவல்ல இருந்துச்சு. வீடியோ பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டையும் சொல்லிருங்க.